இயக்குனர் உதயகுமார் சார். அவர் வந்து ரேவதியை கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு. குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு. மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு. நதியா, இப்படி இந்த 90s யார் யார் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகியும் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் ரேவதி, மீனா, நதியா இவங்க கூட அவர் ரசிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ரச்சிதா ஒன்று வச்சுருக்காரு. ரச்சிதா உட்காந்தாங்க, பக்கத்தில் அவர் உட்காந்தாரு. இப்போ எனக்கு ரக்ஷா மேடத்துக்கும் அறிவும் இல்லை, பழக்கம் இல்லை. நம்மளும் அப்படி பேசவும் நான் தயங்கிட்டு உட்காந்துருக்கேன். தலைவர் வந்தார், டக்கு போட்டு நான் உங்கள் ரசிகர்ன்ட்டார். இல்லை என்னடா அது எப்படி போகிறாரு, கிட்ட போகிறாரு. ஓகே ஒன்று அப்புறம் அது அவங்க ரசிகர்னு சொன்னால் பரவாயில்ல, அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு. என்னடா தலைவர் வேறு ரேஞ்சு போய்க்கிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து உட்காந்துட்டாரு. நான் வர்றேன், இங்கே உட்காராரு. நீ என்னை தள்ளி விடுறாரு அப்படின்னு புரியல. ஒரு சீட்டை பக்கத்தில் தக்க வச்சுட்டே இருக்காரு. அப்புறம் ரக்ஷா வந்தோடனே நீ இங்கே உட்கார்னாரு. அடாப்பா, இதுக்கு தான் என்ன தள்ளி விட்டலான்ட்டு. ஆமாம், அந்தளவுக்கு. இப்போ இவர் சொன்னார் டைரக்டர் ராஜவேல், நாங்கள் ஷூட் பண்ணும்போது மாநாட்டில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்டு சூப்பராக இருக்கடா, பவராக இருக்குது, அப்படி இருக்குதுன்னு நான் சொன்னேன்னாப்புல. நீங்களாம் கேமரா வழியாக மானிட்டரை பார்த்தேன் கண்ணை பவர் தெரிஞ்சிட்டியே. உதயகுமார் சார் பார்த்தீங்களா, ஸ்டேட்டை பார்த்தேன் அந்த பொண்ணு கண்டு அப்படின்ட்டார். அதான் சீனியர் தான், ஜூனியர் தான். இல்லை அதெல்லாம் அவர் அவங்களுக்கெல்லாம் பெரிய இயக்குதான் பார்த்தோன்னே கணிச்சிடுவாங்க. ஒரு பொண்ணு கண் எப்படி இருக்கு, பேஸ் கிட்ட எப்படி இருக்குது, வச்சுட்டு கம்பீரமாக இருக்கான்ட்டாங்க. எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும். நம்ம அவர் வாக்குப்படி அவர் ஆசிரியப்படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும்.